அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். காலையில எழுந்து உடனே டீ எடுத்துட்டு வரும்பொழுதே அந்த ஃபோனை எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க. என் பக்கத்திலே தான் வச்சு படுப்பேன். அம்மா எழுந்துக்கும் பொழுதே காலையிலே அதுக்கு சார்ஜ் போட்டுருவாங்க. அது 2 பாயிண்ட் இறங்கிட்டு இருந்துச்சுன்னா கூட போட்டு வை அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதனால காலையில எழுந்து அம்மா டீ வைக்கும் பொழுதே சார்ஜ் போட்டு வச்சிருவாங்க. நான் எழுந்த உடனே ஃபோன் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த டீ கூட குடிக்க மாட்டேன், கேம் விளையாடுறதுக்கு உட்காந்துக்குவேன். இந்த ஃபோன் வாங்குறதுக்கெல்லாம் கூட ஒரு வெறித்தனம்னு சொல்லலாம். முதல்லலாம் என்னுடைய தங்கச்சியோட ஃபோனு இருந்தது. அப்போ பசங்க அந்த ஃபோனை கண்டுக்காதப்ப என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்கும். அப்போ நான் அதை விளையாடுவேன். ஒரு டைமு ஃபோன் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க அவங்க வீட்டுக்கார் வந்ததால அவங்க வீட்லயே பசங்க எல்லாமே ஒண்ணா படுத்துக்கிட்டாங்க, வாடகை வீட்ல. அப்போ நைட் ஆயிடுச்சு, ஃபோனை வாங்கிட்டு போலான்னு வந்துட்டேன். அப்போ நான் கை நீட்டும் பொழுது எங்க அம்மா என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஃபோன் வேணுமா, குழந்தை விளையாடுனுங்குது அப்படின்னு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது, அவங்க ஃபோனை அவங்க கேட்குறாங்க, அம்மா என்ன இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்ட்டு. இந்தா எடுத்துட்டு போ, நாளைக்கு வாங்கிக்கிறேன் வேணும்னா அப்படின்ட்டு சொன்னேன். இல்லை, எனக்கும் கழுத்து வலிக்குது அப்படின்ட்டுனேன். உடனே என் தங்கச்சி சொல்லிச்சு, இல்லை ஜெயா வச்சுக்கோ விளையாடு அப்படின்னு. இல்லை வேணாம், எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு அம்மா சொன்னாங்க, அதுதான் சொல்லுது இல்லம்மா, வச்சுக்கம்மா ஃபோனு அப்படின்ட்டு. எனக்கு எங்க அம்மா இப்படி சொன்னது ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இது. அப்புறம் எங்க தங்கச்சி போயிட்டு பிறகு சொன்னம்மா, அவங்க ஃபோனு அவங்க கேட்குறாங்க, அதுக்கு தான்மா நான் கொடுத்தேன், அது இவ்வளோ நேரம் கொடுத்து வச்சதே இவ்வளோ இது இல்லை அப்படின்னு. இருந்தாலும் நீ விளையாடும் பொழுது வந்து கேட்டாங்களா, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுமா அப்படின்னு. அட, இதுக்கெல்லாம் போயிட்டு அப்படி சொல்லுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி ஒரு ஃபோன் வாங்கியிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. என்னோட தம்பி டச் மொபைல் வாங்கியிருந்தான். அப்போ அவன் காலையில வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே பழைய ஃபோனை வேலைக்கு எடுத்துட்டு போயிட்டுக்கிறான். எனக்கு தெரியாது, அவன் புது ஃபோனை வந்து கிச்சன்ல சார்ஜ் போட்டு போயிருக்காங்க. ஒரு 11 மணிக்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபோன் சார்ஜ் ஏறிடுச்சான்னு. என்ன சார்ஜ் ஏறிடுச்சா, ஃபோனை நீ பேசிக்கின்னு சார்ஜ் ஏறிடுச்சான்னு என்கிட்ட கேட்குறேன்னு. ஏய், புது ஃபோனு கிச்சன்ல சார்ஜ் போட்டுக்கிறேன், அம்மாட்ட கேளு அப்படின்ட்டு சொன்னான். அப்புறம் அம்மா கிட்ட சொன்னேன். அப்புறம் அம்மா, எனக்கு அது தெரியலம்மா, நீ பார்த்து கொடுன்னு. பார்த்தா அவன் எப்படி வச்சுட்டு போனானோ அப்படியே ரெட் பாயிண்ட்லயே இருக்கு. நான் சொன்னேன், ஏய் இந்த ஃபோன் வந்து சார்ஜ் ஏற காணோம்டா, அப்படியே தான் இருக்குன்னு. அவன் எடுத்த எடுப்புலயே என்ன சொல்லிட்டான், நீ விளையாடிட்டு காலி பண்ணிட்டேன்னு சொல்லு, ஆனா அந்த மாதிரி சார்ஜ் ஏறலன்னு பொய் சொல்லாதன்னு. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவன் ஃபோன் பண்ணவே தான் எனக்கு அவன் ஃபோன் இங்க வச்சுட்டு போயிருக்கிறதே தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இவன் ஏன் இப்படி சொன்னான்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு நான் அம்மா கிட்ட சொன்னேன். அப்படியே எங்க அம்மா, நீ அப்பவே என்கிட்ட ஃபோன் கொடுக்க வேண்டியது தானே, நான் சொல்லியிருப்பேன்ல அப்படின்னாங்க. வேணாம் வேணாம் விடுமா அப்படின்ட்டு. அப்பத்துல இருந்தே வெறியாவே தான் இருந்தேன், ஃபோன் வாங்கணும் வாங்கணும்ட்டு. அதுக்கப்புறம் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது எல்லாமே போயிட்டு கடைசியில் எங்கள் அப்பாவும் எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்படி தான் நான் ஃபோன் வாங்குறதுல ஒரு வெறியாக இருந்தது காரணம். அதன் பிறகு ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு வேலூர்ல இருந்து லெட்டர் வந்திருந்தது. எனக்கு ஆதார் கார்டெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஆர்மி ஆஃபீஸில். ஆனால் எனக்கு ஆதார் கார்டை அப்போ எடுக்கல. இப்போ எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே என்னை அது ஆதார் கார்டு பிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறதுக்கு இருந்தாங்க. அப்போ பெரிய தங்கச்சிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, வரையாமா நீ கூட அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா, என்னை எங்கள் ஊருக்கா வந்து நான் ரோட்டில் நிற்கிறேன்,
என்ன அங்க வந்து கூப்பிட்டுக்கோங்க. மறுபடியும் இந்த இடத்துலயே வந்து இறக்கி விட்டுருங்க. நானு எங்க வீட்டுக்கு போயிடுறேன்றது போல முன்னாடி நாளே எல்லாம் டிசைட் பண்ணி பேசியாச்சு. ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு போனோம்னா ஆட்டோல தான் போக முடியும். அம்மாவும் அப்பாவும் என்னை தூக்கி ஆட்டோல உட்கார வைக்கும் பொழுது 2 பேருக்குமே என்னை தூக்க முடியல. அம்மா கை தவறுதலா என்ன ஆட்டோல அப்படியே கீழே விட்டுட்டாங்க. அடியெல்லாம் எதுவும் படல. அப்படியே கால் வைக்கிற இடத்துலயே அப்படியே உட்காந்துக்கிட்டேன். மறுபடியும் என்ன வெளிய இழுத்து நிக்க வச்சு தூக்கி உட்கார வைக்கிறேன்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், "இல்ல வேணாம். நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். நீயும் உள்ள வந்துருமா, அப்ப நீயும் உள்ள ஏறிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டேன். என் தலைய மட்டும் பிடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கம்பியில இடிச்சுச்சுன்னா எனக்கு கழுத்து வலி எடுக்கும் அப்படின்னு. அப்போ அப்படியே ஆட்டோ போயிட்டே இருக்கு. திடீர்னு நான் திரும்பி பார்க்குறேன், எங்க அம்மா அழுதுன்னு வராங்க. "எதுக்கும்மா இப்ப அழுதுனுங்கிற?" அப்படின்ட்டு. என்னால உன்னை தூக்கவே முடியல. கீழே விட்டுட்டேன் நான். "எனக்கு ஒன்றும் வலி இல்ல. நீ அழாதம்மா" அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய தங்கச்சி ஊரும் வந்துருச்சு. அங்க அது ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னுட்டு இருந்துச்சு. எங்கள பார்த்ததுமே வந்துச்சு. வந்து பார்த்துட்டு உடனே என்ன பார்த்துட்டு அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. "ஏன் ஜெயாவ இங்க உட்கார வச்சுக்கிறீங்கன்னு?" அதுக்கப்புறம் அம்மாவ பார்த்துட்டு, "என்னாம்மான்னா?" "என்னால தூக்க முடியாது. கீழ விட்டுட்டேம்மா. எழுப்பி உட்கார வைக்கிறேன்னா வேணான்னு சொல்லுச்சு" அப்படின்னோனே, "எழுந்துரு மேல" அப்படின்னு சொல்லி, "ஏய் பரவாயில்ல உட்காருண்ணா. ஒண்ணும் தேவை கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு, அது தூக்கி ஆட்டோல மேல ஷீட்ல உட்கார வச்சுச்சு. உட்கார வச்சுட்ட பிறகு, அங்க போயிட்டு நாங்க ஆதார் கார்டெல்லாம் எடுத்துட்டு வரும்பொழுது, ரிட்டர்ன் அவங்க ஊருகிட்ட வந்துட்ட பிறகு, எங்க அம்மா என்ன சொன்னாங்க, "குழந்தைங்களுக்கு போண்டாவும், டீயும் வாங்கி குடுத்துடலாம்" அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு எங்க அ எல்லாருக்கும் டீ எல்லாம் வாங்கி குடுத்துட்டு, குட்டி பசங்களுக்கு போண்டாலாம் வாங்கி குடுத்து அனுப்பிச்சாங்க. அதுக்குள்ள அவங்க வீட்டுக்காரங்க அவங்க வந்துட்டு இருந்தாங்க. அப்படியே அது இறங்கி போயிடுச்சு. "பத்திரமா இறக்கிங்கம்மா" அப்படின்ட்டு சொல்லுச்சு. "சரிம்மா" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு வரப்போ, என்னுடைய சின்ன தங்கச்சியும் அவங்க ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. அப்ப அன்னைக்கு நைட்டு எல்லாருமே சாப்பிட்டு படுத்துட்டாங்க பசங்கள்லாம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. நட லைட் மட்டும் எரிஞ்சுட்டு இருந்தது. எங்க அம்மா படுத்துட்டாங்க. படுத்துட்டு இருந்தவங்கள திடீர்னு எங்க அப்பா வந்து சேர் போட்டு உட்காந்தாங்க. ஃபுல்லா குடிச்சிட்டாரு. குடிச்சிட்டு கன்னா பின்னான்னு திட்டுறாரு. எங்க அம்மா வந்து சொன்னாங்க, "ஏன் இது போல சண்டை போடுற? என்ன பண்ண? நல்லபடியா தானே சாப்பிட்ட? இப்ப என்ன ஆச்சு உனக்கு?" அப்படின்னோனே, எடுத்த உடனே "நீ பிச்சைக்கார நாயி" அப்படி இப்படின்ட்டு ஒரு தரக்குறைவா ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சைலண்டா ஃபோன் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருந்தேன். என்னால கோவத்த அடக்கவே முடியல. சரி நம்ப கத்துனாலும் பசங்க எழுந்துக்குமேன்ட்டு சைலண்டா இருந்தேன். திடீர்னு எங்க அம்மாகிட்ட நான் சொல்லலான்னு இருந்தேன். "அம்மா நீ படுத்துக்கம்மா. அவங்க கிட்ட பேச்சு குடுக்காத. குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால நீ பேச்சு குடுக்காத" அப்படின்ட்டு சொல்லலான்னு இருந்தேன். நான் இப்படி நிமிர்ந்து பார்க்கறதுக்கும், அந்த நடையோட லைட்டு எங்க அம்மாவுடைய கண்ல வெளிச்சம் அடிக்கிறதுக்கு, அவங்க அழுதுட்டு அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோனே எனக்கு அளவுக்கு அதிகமா துக்கம் வந்துருச்சு. கூட பொறந்தவங்களும் இல்ல, பெத்தவங்களும் இல்ல. நம்ம மட்டும் தானே உலகம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட அப்பா இந்த மாரி பண்றாங்களேன்னு சொல்லி அப்படிதான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆச்சுன்னே எனக்கே தெரியல. அப்புறம் எங்க அம்மாவும், என்னுடைய சின்ன தங்கச்சியும் தான் எனக்கு தண்ணி எல்லாம் குடுத்தாங்க. என்ன ஆயிட்டு இருக்குன்னா, எங்க அம்மா அழுதத பார்த்த உடனே எனக்கு அளவுக்கு அதிகமா கோவம் வந்து எங்க அப்பாவ "டேய் போடா" அப்படின்னே சொல்லிட்டு இருக்கிறேன். சொல்லிட்டு கத்திட்டே அப்படியே செவுத்துல இடிச்சுட்டு அப்படியே கீழ விழுந்துட்டு இருக்கிறேன். நானு கத்துன கத்துக்கு குழந்தைங்கலாம் எழுந்துட்டு இருக்குது. "போடா வெளிய, போடா வெளியன்னு" சொல்லி இப்படியே எனக்கு அது துக்கம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் "வெட்டி போட்டுறேன் நாயே உன்ன" அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அது நான் என்ன பேசினேன்ட்டுலாம் தெரியல. ஆனா எங்க அம்மா வந்து எனக்கு கன்னத்துல
தண்ணியெல்லாம் தொட்டு தடவிக்கினேன். அம்மு எழுந்துடுறா, நீ உனக்காக தான் வாழ்ந்துனுக்குறேன், நீயும் என்ன விட்டு போயிடாதுன்னு இப்படியெல்லாம் சொல்றது மட்டும் தான் எனக்கு கேக்குது. ஆனா அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியவே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு கோவத்தை அடக்கும் போது முதல் டைம் எனக்கு அது போல வந்தது. அதன் பிறகு மறுநாள் என்னுடைய தங்கச்சி, ஊரும் வேணாம் ஒன்றும் வேணாம், நம்ம இனிமேல்ட்டு அங்கேயே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு பசங்களை மறுநாள் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அது அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. இருந்து போமான்னாங்க, இல்லப்பா நான் போறேன் அப்படின்ட்டு அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2 நாள் பேசாமையே இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 வாரம் கழிச்சு என்னுடைய தங்கச்சியும் மறுபடியும் ஊருக்கு வந்தது. ஊருக்கு வந்த அன்னைக்கு எங்க ஊர்ல எங்க சொந்தக்கார யாருக்கோ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு தூரத்து சொந்தம் அப்படின்றது போலதான். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிட்டு என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாம் வந்திருக்கிறாங்களே குழந்தைங்கள பார்க்கறதுக்காக வீட்டு உள்ள வந்தான். ஆனா எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் தூங்காம இருந்தேன். அப்போ உள்ள போயிட்டு அப்பாவை பார்த்துட்டு வந்தான், அவங்களும் தூங்கிட்டு இருந்தாங்க. என்ன எல்லாரும் தூங்கினுக்கிறாங்க, சாப்பிட்டியா நீ அப்படின்னு கேட்டான். நான் சாப்பிட்றது இருக்கட்டும், நீ சாப்பிட்டு இருக்கிற பொழுது எக்கச்சக்கமா என்னடா இதெல்லாம் உனக்கு, ஏன்டா இப்படி எல்லாம் குடிக்கிற அப்படின்னு சொன்னா, "இப்ப என்ன உனக்கு" அப்படின்னு என்ன முறைச்சான். அதன் பிறகு அங்கிருந்து எழுந்து வந்து குழந்தைங்கள கன்னத்தை கிள்ளிட்டு முத்தம் கொடுத்துட்டு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வெளியே போயிட்டான். எங்க அம்மா டக்குன்னு எழுந்தாங்க. நான் சொன்னேம்மா, இவ்வளோ நேரம் அவன் இங்கே தான் உட்காந்துருந்தான், நீ தூங்க போயிட்டான் அப்படின்னு. அவன் போனது தெரிஞ்சுன்னு தான் நான் எழுந்தேன். அப்போ முழிச்சிட்டு தான் இருந்தேன். ஆமா, என்னத்துக்கு அவன் பேசி அவனுக்கு எதுக்கு பிரச்சனை வரணும், அதனால தான் நான் வந்து எதுவும் பேசல அப்படின்ட்டு சொன்னேன். அப்படி எழுந்து உட்காந்து பேசிட்டே இருக்கும்பொழுது திடீர்னு எதிர் வீட்டுல இருந்து சவுண்ட் வந்துச்சு. சண்டையாம்மா அப்படின்னு கேட்டு, அப்படிதான் தெரியுது அப்படின்னு. உடனே எங்க அம்மா எழுந்து நடந்து போனாங்க. நான் என்ன சொன்னேன், அம்மா நீ எங்க போற, அங்கெல்லாம் போவாது, தேவை கிடையாது, போவாத, வீட்டு உள்ளவே இருந்துமா, சண்டை போடுற மாதிரிலாம் இருக்கட்டும், அவங்க ஃபேமிலியில அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, நீ அதெல்லாம் போயிட்டு நான் போய் எதுவும் கேட்க மாட்டேங்க, நான் இங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றத போல சொன்னாங்க. போயிட்டு உட்கார்ந்தவங்க அங்க என்ன பேசுறாங்களோ அதை இவங்க காதுல விழுந்துச்சு. உடனே அங்கிருந்து எழுந்து வந்து எங்க அப்பாவை எழுப்பி விட்டாங்க. நீ வா வந்து கேளு, அந்த பொண்ணு பாரு அவங்ககிட்ட சண்டை போட்டுனுது, வா நீ கேட்கணும் அப்படின்ட்டுன்னு. நம்ம வீட்டுல யாராச்சும் ஒருத்தரை செத்துருவோமா, அந்த சாவுக்கு போகக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் சொல்லி சண்டை போட்டுனுக்குது, நீ வா வந்து கேளுன்னு இவரு இங்க இருந்து போயிட்டு அங்க போய் கத்து கெட்ட வார்த்தையில எங்க தம்பி ஒய்ஃபை திட்ட, அந்த பொண்ணும் இவங்கள்ட்ட எல்லாம் சண்டை போட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒரே சண்டை. அதுக்கப்புறம் எங்க தங்கச்சி சொல்லிச்சு, அப்பா சத்தியமா இனிமேல்ட்டு இங்க வரவே கூடாது அப்படின்னா, நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்க எதுக்கு எழுந்து வெளியே போனோம்னு அதை சொன்னா கூட அம்மா கோவப்படுவாங்க. இப்ப அவங்க வீட்டுல அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்க 2 பேரும் இப்ப போனதால தானே இப்ப பிரச்சனை அப்படின்ட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க தங்கச்சியும் ஊருக்கு போயிடுச்சு மறுநாள் ஸ்கூலுக்கு பசங்களை ஏத்தி விட்டுட்டு. அப்போ ஒரு 4 நாள் கழிச்சு என்னுடைய தம்பி ஃபோன் பண்ணியிருந்தான். அம்மா பசங்களுக்கு காது குத்துறதா சொல்லிட்டு இருக்காங்க, டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா திடீர்னு அப்படின்னு. ஆமாம்மா, பசங்களுக்கு குத்தலான்னு சொன்னாங்க, டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அம்மா எதுவுமே சொல்லல. ஒரு நாள் தம்பி மட்டும் போயிட்டு தங்கச்சி வீட்டுங்களுக்கு அவனே போயிட்டு தனியா சொல்லிட்டு வந்தான். ஒருத்தர் மட்டும் கேட்டு இருந்தாங்க, அவங்க மாமியார், தங்கச்சி அவங்க மாமியார் தான். உங்க அண்ணா அண்ணி 2 பேருமே வந்து சொல்லியிருக்கணும், இது நான் இவன் மட்டுமே தனியா வந்து போறான். அதுக்கு எங்க தங்கச்சிங்க எதுவுமே சொல்லல, அமைதியாவே விட்டுட்டாங்க. ஆனா போன்ல இது போல சொன்னாங்க. என்னம்மா பண்றது, அவன் அவன் வாழ்க்கை அது மாதிரி, அவனுக்குள்ளேயும் ஒரு கஷ்டம் இருக்கும், என்ன பண்றது அப்படின்ட்டு சொல்லு. சரி, காது குத்துற ஃபங்க்ஷன் வேற கிட்ட நெருங்கிட்டு வருது. அம்மா என்ன சொல்லியிருந்தாங்க என்கிட்ட, தங்கச்சிங்கெல்லாம் வருது, பசங்களாமும் வருவாங்க, நம்ம போயிட்டு சாப்பாட்டுக்கு
அங்க எப்படி நிக்க முடியும்? அதுவும் இல்லாம தம்பிக்கு கம்மி சம்பளம். அதெல்லாம் வச்சு இவன் எப்படி பந்தல் செலவுக்கு எப்படி காசு கொடுப்பான்? வரவங்களுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்? அப்படியெல்லாம் எங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும்பொழுது, "உங்க அப்பன் செஞ்சா கொடுத்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு அப்பாவா ரொம்ப சூப்பர் அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்ப என்ன ஆயிடுச்சு, அன்னைக்கு சாயங்காலம் நாங்க 3 பேரு தானே வீட்ல. அப்பா, நானு, அம்மா. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது எங்க அப்பா சட்டுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஃபங்ஷன் அன்னைக்கு நீயே பந்தலுக்கும், வரவங்களுக்கு சாப்பாட்டுக்கும் நீயே செலவு பண்ணானோனே எங்க அப்பா கோவம் வந்துருச்சு. ஆமா, இதெல்லாம் கூட நான் செஞ்சுட்டு உக்காந்துருந்தேன். அது காது குத்துனா குத்தட்டும், குத்தா கட்டி போட்டோம். இதுக்கப்புறம்லாம் எதுவும் செய்ய முடியாது. அது பசங்க அதுங்களே செஞ்சுக்குதுங்கன்னா, இவனுக்கு இன்னமும் நான் செஞ்சுன்னுக்கட்டுமா? அப்படின்ட்டுலாம் சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்ன வெளிய நடக்க வச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. நான் திட்டுனேன். "நீ எதுக்கும்மா அவ்ளோ சீக்கிரம் சொன்ன? இன்னும் கிட்டத்தட்ட 10 நாள் கிட்ட இருக்குது. நம்ம எப்படின்னா அப்பாகிட்ட பேசி சம்மதம் வாங்கியிருக்கலாம். உனக்கு ஏன் அவ்ளோ அவசரம்? அவங்க தான் திட்டுறாங்கன்னு தெரியுதுல்ல" அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கூட எங்க அம்மாக்கு எங்க அப்பாகிட்ட எப்ப எப்படி சொல்லணுன்றதே தெரியாது. அதுல தான் அவங்க 2 பேருக்குமே சண்டை வந்துரும். அதுக்கப்புறம் வெளிய உட்காந்துட்டே இருக்கும்பொழுது, நானும் எங்க அம்மா சொன்ன விஷயத்த அப்படியே கொஞ்சம் சொல்லியிருந்தேன். "அப்பா, நீ செஞ்சேன்னா இந்த செலவெல்லாம் எடுத்து செய்யும்போது, நம்ம தங்கச்சிங்கலாமும் வருவாங்க. நானும் எல்லாமும் சாப்பிடலாம். இப்ப அவன் கம்மி சம்பளம். அவன் எவ்ளோ பேருக்கு சாப்பாடு போட முடியும்? எவ்ளோ பேருப்பா வந்திருக்கிறாங்க? அவங்க வீடு, நம்ம வீடு. பின்னாடி இடத்துல இருந்து ஒரு 10 பேர் வந்தா வருவாங்க. அவ்வளோதான்ப்பா. அவங்க சொந்தக்காரங்க வருவாங்க. அவ்வளோதானே" அப்படின்ட்டுலாம் சொல்லி அப்படியே இருந்தேன். ஃபர்ஸ்ட்டு என்னையும் சேர்த்து திட்டினாரு. "நீ இப்படியே சொல்லி சொல்லி எல்லாத்தையும் செய்ய வச்சுர்ற" அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் அவரு அன்னைக்கு எல்லாம் யோசிச்சாரு. 2 நாள் எல்லாம் யோசிச்சாரு. அதன் பிறகு காது குத்துற டைம் கிட்ட வரும்பொழுது சொன்னாரு. "சரி ஒத்துக்கிறேன்" அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பாய் வீட்டுக்கு வர வச்சு அவர்கிட்ட லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்டாங்க. லிஸ்ட் எல்லாம் வாங்கிட்ட பிறகு அந்த பொருளெல்லாம் வாங்குறதுக்காக போணுன்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க போம்பொழுது அம்மா என்ன சொன்னாங்கன்னா, "நீ உள்ளவே உட்காந்துட்டு இரும்மா, நாங்க போயிட்டு கடையில பொருளெல்லாம் வாங்கிட்டு வரோம்" அப்படின்போது, நான் சொன்னேன், "ஐயய்யோ! நான் தனியாலாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். நீங்க கடைக்கு போயிட்டு வாங்க. நான் வெளிய உட்காந்துட்டு இருக்கேன்" அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதன் பிறகு என்ன வெளிய உட்கார வைக்கும்பொழுது எங்க அம்மா சொன்னாங்க, "ஏம்மா தரையே சுடுதும்மா, எப்படிம்மா உட்கார வச்சுட்டு போவோம்" அப்படின்னு. "அம்மா, இங்க இருக்கிற கடைக்கு தானே போக போறீங்க. அதுக்கு போயிட்டு என்ன இப்படி பில்டப் குடுத்துனுற? இப்படி நிழலுக்கு உட்கார வை. நான் அதுக்கப்புறம் உட்காந்துக்கிறேன்ட்டு சொல்லியிருந்தேன்." அம்மாவும் அப்பாவும் கிளம்பி போயிட்டாங்க. லைட்டா இருட்ட ஆரம்பிச்சுச்சு. ரொம்ப இருட்ட ஆரம்பிச்சுச்சு. நான் வீட்ட திரும்பி பார்த்தா, வீடு அப்படியே ஃபுல்லா இருட்டா இருக்கு. நானும் கவனிக்கல, அம்மாவும் கவனிக்கல. லைட் போடாமயே போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு நேரம் ஆக ஆக பயமாயிடுச்சு. அதன் பிறகு என்ன ஆச்சுன்ட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.